அனைவருக்கும் வணக்கம். கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் பிரதீப். ஸோ இன்றைக்கி நம்ம NXல 11th வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ 11th வீடியோ அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 2. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 2ல் இந்த மாடல் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து 300 mm ஒரு ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ ரெக்டாங்கிள் சொல்லிட்டேன், ஒரு ஸ்கொயரு. ஸோ 300க்கு 4 பக்கமும். ஸோ அதே அப்புறமா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, 80 mm டயமீட்டருக்கு. ஸோ இந்த டயமீட்டருக்கு இங்கேருந்து ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எக்ஸ் ஆக்சிக்கு 100 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இதை நான் சென்டரில் எடுக்கிறேன். ஸோ அதே போல் இங்கேயும் ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளுடைய டயமீட்டர் 40 இருக்குது. இந்த சர்க்கிளுடைய டயமீட்டர் 40 இருக்குது. ஸோ இதுக்கும் இதே போல் இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 100 mmக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸும் கொடுக்கல. நான் இந்த ரெண்டுமே நான் ஒரே ஈக்குவலாக ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன் மிடில் பாயிண்டில். ஸோ இதுக்கப்புறமா இந்த சர்க்கிள் ரெண்டு பேஸ் பண்ணி ரெண்டு ஆர்க் வரைவோம். ஸோ இந்த ஆர்க்கை நான் ரெண்டு மெத்தடை ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அது எப்படி ட்ரா பண்ணுறோன்னு கூட்டி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் NX ஓப்பன் பண்ணுறேன். நான் ஃபைல் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் நான் எப்போவுமே சென்டர் தான் வருவேன். அதனால சென்டரை பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ரஃபாக டைமென்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம 300 வேணும். ஸோ அதே போல் இங்கேயும் 300 வேணும். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி நமக்கு இந்த ப்ரொஃபைல் வேணும். இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணதுக்கு நான் வந்து சும்மா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட் பண்ணணும். இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஹரிசாண்டல் பண்ணிட்டேன். இனி நமக்கு இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆரிஜின் பாயிண்ட் வரைக்கும் 100 mm டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். 100 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதே போல் இங்கேயும் ஒரு சர்க்கிள் நான் வந்து ரஃபாக ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே போல் ஸோ இதையும் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வச்சு இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஹரிசாண்டல் பண்ணிட்டேன். ஸோ இதே போல் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இந்த 100 mm டிஸ்டன்ஸில் நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். இனி சர்க்கிளுடைய டயமீட்டர் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம டயமீட்டர் வேல்யூ இங்கே பார்க்கலாம். ஸோ 80. ஸோ நம்ம டயமீட்டரில் 80 வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அதே போல் இந்த சர்க்கிளும் 40 டயமீட்டர். ஸோ 40 டயமீட்டர் நம்ம கொடுத்துட்டோம். இனி நமக்கு ஆர்க் வரையணும். ஸோ இந்த ஆர்க் பாருங்கள், இங்கேருந்து ஆர்க் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 125க்கு நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். ஸோ நான் ஆர்க் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளில் நான் ரேண்டமாக, அதாவது இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வர மாதிரி எடுக்காதீங்க. சென்டர் பாயிண்ட் மாதிரி எடுத்தோம்னா அப்புறம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை தள்ளி நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷனில் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரஃபாக எடுத்துருங்க. ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆர்க் எடுக்கும்போது ஒரு இடத்துல டேஞ்சன்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் அதுக்குரிய டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். ரேடியஸ் 125. இனி நமக்கு கன்ஸ்டன்ட் பண்ணணும். ஸோ கன்ஸ்டன்ட்டில் இந்த சர்க்கிள் டேஞ்சன்ட் ஆகிட்டு இந்த சர்க்கிள் டேஞ்சன்ட் ஆகணும். ஸோ டேஞ்சன்டோட பாருங்கள் ஸ்கெச்சஸ் ஃபுல்லி கன்ஸ்டன்ட் வருது. இனி நமக்கு கீழே ஒரு ஆர்க் வரணும். ஸோ இந்த கீழோடைய ஆர்க்கு ரேடியஸ் 15 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆர்க்கு நம்ம இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம் ஆர்க்கு. இதை மீறி நம்ம ஃபில்லட்டில் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் பாருங்கள். ஃபில்லட் கமெண்ட் நம்ம வந்து 2 லைனுக்கு தான் நம்ம வந்து ஃபில்லட் கொடுப்போம். இந்த சர்க்கிளுக்கு எப்படி நான் ஃபில்லட் கொடுக்கணும் பாருங்கள். இந்த சர்க்கிளும் ஃபில்லட் வந்துட்டு இப்போ பாருங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்குது. நமக்கு ஆப்போசிட் சைடில் வரணும். இது வேறு பொசிஷன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஸோ இதை ஃபில்லட் எடுத்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக வரும். இதுதான் நம்மளுடைய தேவையான பொசிஷன். இப்போ நமக்கு 50. ஸோ 50 வந்துட்டு இனி நமக்கு ட்ரிம் ஆப்ஷன் எடுத்து இந்த ட்ரிம் இந்த சர்க்கிளும் ட்ரிம் இல்லை. இதுதான் நமக்கு தேவையான பொசிஷன். இதுதான் நம்ம ட்ரா பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு. ஸோ இதோடைய எக்ஸ்ட்ரூட் பண்ணதும் எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணியிருக்கு 50 நம்ம கேட்டிருக்கு. இப்போ நமக்கு 3D எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். 50 mmக்கு எக்ஸ்ட்ரூட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல ரீஜன் எடுக்கிறேன். இப்போ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். இந்த கலர் கொடுக்கறதுக்கு என்ன ஆப்ஷன் இங்கே பார்க்கணும்னா, கீபோர்டில் Ctrl+J கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த வியூவில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எடிட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள்.
ஓகே கொடுங்க. இதில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்குது. என்ன கலர் வேணும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிங்களோ, இப்போ நான் ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்துடும். இந்த கலர் குறித்து நான் வந்து ஃபுல் டீட்டெயில் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எப்படி கலர் செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை தனியாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக கலர் கொடுக்கணுக்காக நான் வந்து இதை வந்து காட்டியிருக்கேன். ஸோ இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.